உங்களுடைய மூளைக்கு, அதாவது உங்க ஒட்டுமொத்த சிந்தனை முறைக்கு எப்போதாவது ஒரு சிஸ்டம் அப்டேட் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சதுண்டா? கண்டிப்பா. பல பேருக்கு இந்த எண்ணம் வந்திருக்கும். ஆமா. அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேரை புதுப்பிக்கிற மாதிரி பழைய பக்ஸு, காரணமே இல்லாத கவலைகள், தேவையில்லாத சிந்தனை லூப்ஸ் இதெல்லாம் நீக்கிட்டு முற்றிலும் புதிய, மிக தெளிவான ஒரு இயங்குதளத்தை நமக்குள்ள இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சா? வாவ், கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இல்லையா? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சிஸ்டம் அப்டேட் பத்தி தான் பேச போறோம். இந்த ஆழமான தேடலுக்குள் உங்களை நேரடியாகவே நான் வரவேற்கிறேன். நன்றி. ஆனா இது ஏதோ ஒரு மாடர்ன் சைக்காலஜி கண்டுபிடிப்பு இல்ல, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இது 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற படைப்புல இருக்கிற சில குறிப்பிட்ட வரிகள் தான். அதாவது 512 முதல் 515 வரையிலான வரிகள். ஆமா, இந்த வரிகள் பாத்தீங்கன்னா மனித மனதோட பரிணாம வளர்ச்சிக்கான மிக துல்லியமான ஒரு மேப் அப்படின்னே சொல்லலாம். கரெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகளை வெறும் வார்த்தைகளா பார்க்காம, இது எப்படி நம்மளை மேம்படுத்தும், ஒரு சிஸ்டம் அப்டேட் மாதிரி செயல்படுதுன்னு உடச்சு பார்க்க போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நிச்சயமா. இந்த வரிகளை நீங்க ஒரு சாதாரண ஆன்மீக பாடலாகவோ இல்ல ஒரு மதச் சடங்கின் பகுதியாகவோ சுருக்கிடக்கூடாது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். மனித மனம் எப்படி தனக்குத்தானே துன்பங்களை உருவாக்குது, அதிலிருந்து எப்படி விடுபட்டு ஒரு பிரபஞ்ச அளவிலான தெளிவை அடையுது அப்படிங்கறத விளக்குற நுட்பமான சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இது. நீங்க சொன்ன அந்த சிஸ்டம் அப்டேட் அப்படிங்கிற வார்த்தை இங்க ரொம்ப கச்சிதமா பொருந்தது. அப்படியா சொல்றீங்க? ஆமா. ஏன்னா இது நம்ம எண்ணங்களை மாத்துறத பத்தினது கிடையாது. அந்த எண்ணங்கள் உருவாகிற தளத்தையே, அந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே முற்றிலுமா மாத்துறத பத்தினது. சூப்பர். அந்த இயங்குதல மாற்றம் எப்படி தொடங்குதுன்னு புரிஞ்சுக்க நாம டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனையிலேருந்தே ஆரம்பிப்போம். சரி, சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நாம எல்லாருமே சந்தோஷத்தை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஒரு புது வேலை, புது காரு, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பு. சைக்காலஜில இத ஹெடோனிக் ட்ரெட்மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். அதேதான். ஒரு ஆசை நிறைவேறினோடனே நம்ம மைண்ட் அடுத்த ஆசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். நிரந்தரமான திருப்தி அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா இந்த அகவல் வரிகள்ல சுத்த சன்மார்க்க அருட்பெருஞ்சோதி, சுகநிலை தன்னிலனை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பேசுது. இதை தொடர்ந்து சத்திய நாக்கிய அருட்பெருஞ்சோதி, தனிச்சிவப்பதியே அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரியும் வருது. எனக்கு என்ன கேள்வினா, இந்த சுகநிலை அப்படிங்கிறது நாம அன்றாடம் தேடுற அந்த டெம்பரரியான சந்தோஷத்திலிருந்து எந்த விதத்துல மாறுபடுது? இது ரொம்ப ஆழமான கேள்வி. பாத்தீங்கன்னா நாம டெய்லி தேடுற சந்தோஷம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அதாவது இது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் நமக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, கண்டிஷன்ஸ் அப்ளைட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அது ஒரு இமோஷன். உணர்வுகள் எப்பவுமே நிலையற்றவை. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு துக்கமா மாறிடும். ஆனா இங்க சொல்லப்படுற சுகநிலை அப்படிங்கிறது ஒரு இமோஷன் கிடையாது. ஓஹோ, பின்ன அது என்ன? அது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது இருப்பு நிலை. இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா நீங்க சொன்ன அந்த சத்யன் ஆக்கிய அப்படிங்கிற வார்த்தைய கவனிக்கணும். அது ஒருத்தரை உண்மையாவே மாத்துறது. ஒரு நிமிஷம். உண்மை அல்லது சத்தியம் அப்படிங்கிறது ஒரு தகவல், இல்லைன்னா ஒரு அப்ஜெக்டிவ் ஃபேக்ட் தானே? எப்படி சொல்றீங்க? அதாவது இப்போ சூரியன் கிழக்குல உதிக்குது அப்படிங்கிறது ஒரு சத்தியம். ஆனா ஒரு மனுஷன் எப்படி தன்னளவிலேயே ஒரு சத்தியமா, ஒரு உண்மையா மாற முடியும்? இது லாஜிக்கலா சாத்தியமான? இதுதான் மனித இருத்தலோட மிகப்பெரிய முரண்பாடே. நீங்க உங்களை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னுடைய எண்ணங்கள், என் கேரக்டர். அதான்ல, நம்ம எண்ணங்கள், நம்ம கடந்த கால நினைவுகள், ஃபியூச்சர் பத்தின பயங்கள், நம்ம கோபங்கள், இதெல்லாம் தான் நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஆமா. நேத்திருந்த எண்ணம் இன்னைக்கு இல்ல. கரெக்ட். ஒரு காலத்துல உங்களை ரொம்ப கோவப்படுத்தின ஒரு விஷயம் இன்னைக்கு நினைச்சா உங்களுக்கு சிரிப்ப வரவழைக்கலாம். அப்படியானால் உங்களோட அந்த கோபம் உண்மையான நீங்க கிடையாது. ஓஹோ. மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்னை எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும்? உண்மைனா அது மாறாதது. எப்போ ஒரு மனிதன் தன் பற்றுக்களையும் மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களையும் பார்த்து இது நான் அல்ல அப்படின்னு உணர்ந்து அதையெல்லாம் கடந்து நிக்கிறானோ, அப்போ அவனுக்குள்ள எஞ்சி இருக்கிறது ஒரு தூய்மையான சாட்சி நிலை மட்டும்தான். பியூர் விட்னஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். அந்த மாறாத விழிப்புணர்வு நிலையத்தான் சத்தியம் அப்படின்னு இந்த தத்துவம் சொல்லுது. வாவ். அதாவது ஓடிக்கிட்டு இருக்கிற நதியில மிதக்கிற சருகுகளா நம்ம எண்ணங்களை நினைச்சுக்கிட்டு அது கூடவே நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நாம அந்த நதியை கவனிக்கிற கரையா மாறணும். மிகச்சரியான ஒப்புமை. அந்த மாறாத கரைதான் சத்தியம். சரி,
இந்த சத்தியமா மாறும் நிலையை அடைஞ்ச உடனே நமக்கு ஒரு ஒப்பற்ற தனித்துவமான யதார்த்த நிலை கிடைக்குது அப்படிங்கறத தனிச்சிவ பதியே அப்படிங்கிற வார்த்தை குறிக்குதுன்னு வச்சுப்போம். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இந்த தத்துவத்தோட அடுத்த கட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஐவருங்காண்டற்கு அருட்பெருஞ்சோதி அரும்பெரும் பொருள் அருட்பெருஞ்சோதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற 5 மாபெரும் சக்திகளுக்கு இல்ல நம்மளோட ஆகச்சிறந்த அறிவாற்றலுக்கே எட்டாத ஒரு அரும்பெரும் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆமா, சொல்லுது. அது வரைக்கும் எனக்கு ஓகே. ஆனா அடுத்த வரியிலேயே கைவரப் புரிந்த அருட்பெருஞ்சோதி கதிசிவ பதியே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு கூறுது. எனக்கு என்ன புரியலன்னா, எட்டவே முடியாத ஒரு மாபெரும் சக்தி எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு ரொம்ப ஈஸியா கைவரப் புரிந்த, அதாவது கையில வசப்படுற பொருளா மாற முடியும்? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா சாத்தியமில்லாத ஒரு முரண்பாடு மாதிரி எனக்கு படுது. நான் எதுவுமே செய்யாமலேயே எனக்கு எல்லாம் கிடைச்சிடும்னா உலகத்துல எல்லாரும் ஞானிகளா தானே இருக்கணும். இங்க என்ன சீக்ரெட் மறைஞ்சிருக்கு? இது முரண்பாடு கிடையாது. இதுதான் ஆன்மீகத்தோட மிக நுட்பமான அறிவியல். நீங்க நான் எதுவுமே செய்யாமலேயே கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. அங்கதான் சூக்ஷ்மமே இருக்கு. இத அறிவியல்ல இருக்கிற மிதப்பு விதி, அதாவது லா ஆஃப் பயான்சி கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓ, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அதேதான். இப்போ தண்ணில விழுந்த ஒருத்தர் மூழ்கிடக்கூடாதுன்னு பயந்து கை கால்களை அடிச்சுக்கிட்டு தண்ணியோட போராடினார்னா என்ன ஆகும்? சீக்கிரமா டயர்டாகி கண்டிப்பா மூழ்கிடுவார். எக்ஸாக்ட்லி. அவருடைய அந்த முயற்சி அங்க மரணத்தை தான் தேடித்தரும். ஆனா அவர் தன்னோட போராட்டத்தை நிறுத்திட்டு தன்னை அந்த தண்ணி கிட்ட முழுமையா ஒப்படைச்சிட்டா, அதாவது சரண்டர் பண்ணிட்டா, அதே தண்ணி அவரை மேல தூக்கி நிறுத்தி மிதக்க வைக்கும். அருமையான விளக்கம். நாம தப்பிக்கணும் அப்படிங்கிற பதற்றத்துல செய்யற முயற்சிகளே நம்மள மூழ்கடிக்குது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க ஐவர் அப்படின்னு குறிப்பிடப்படுறவங்க பிரம்மாண்டமான செயல்களை, படைத்தல், காத்தல், அழித்தல் மாதிரியான தொழில்களை செய்யறவங்க. அவங்க தங்களோட செயல்களின் உச்சியில, அதாவது அகங்காரத்தோட உச்சியில இருக்கிறவங்க. தங்களோட அளப்பரிய ஆற்றலால தவத்தால எதையும் அடைஞ்சிடலான்னு நினைப்பாங்க. அந்த நான் செய்றேன் அப்படிங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் தண்ணில போராடுற மனுஷன் மாதிரி அந்த அரும்பெரும் பொருள் அவங்களுக்கு எட்டவே எட்டாது. ஓஹோ, விலகி போய்கிட்டே இருக்கும். ஆமா. ஆனா மனுஷன் தன்னோட அறிவு செருக்க, அந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்தை முழுமையா தளர்த்திட்டு சரணடையும் போது அந்த பேரொளி தானாகவே வந்தவனோட கைகள்ல அமருது. அப்படியா? இததான் கைவரப் புரிந்த அப்படின்னு அகவல் சொல்லுது. அதுவாகவே வந்து சேரும் இலக்கு தான் கதிசிவ பதி. இது சோம்பேறித்தனம் கிடையாது. இது முயற்சியை கடந்த ஒரு உச்சகட்ட விழிப்புணர்வு நிலை. இது உண்மையிலே நம்ம தற்போதைய சமூக கட்டமைப்புக்கே நேர் எதிரான ஒரு சிந்தனையா இருக்கு. எப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு நாம எதற்கெடுத்தாலும் போராடு, வெற்றி பெறு, இலக்கை நோக்கி ஓடு அப்படின்னு தானே பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கோம். ஆனா இங்க மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைய அந்த போராட்டத்தையே கைவிடணும்னு இந்த தத்துவம் சொல்லுது. ஆமா, அதுதான் உண்மை. சரி, அந்த மாபெரும் கருணையால ஒருத்தருக்கு அந்த பேரொளி கிடைச்சிடுச்சுன்னே வச்சுப்போம். அந்த ஒளி உள்ளே வந்த பிறகு ஒரு மனுஷனோட மன அமைப்புல என்ன நடக்குது? அங்கதான் ஒரு மாபெரும் ரசவாதம், ஒரு ஆல்கிமி நடக்குது. அது துல்லியமா விளக்குற வரிகள் தான் இவை. துன்பம் துளைத்தருள் அருட்பெருஞ்சோதி, ஜோதியால் நிறைந்தருள் அருட்பெருஞ்சோதி. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு மாடர்ன் மெடிக்கல் அனாலஜி தோணுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா, சொல்லுங்க. நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூன் சிஸ்டம், சில நேரங்கள்ல கன்ஃபியூஸ் ஆகி நம்ம உடம்போட நல்ல செல்களையே எதிரிகளா நினைச்சு தாக்க ஆரம்பிச்சிரும். ஆமா, இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்வாங்க. கரெக்ட். நம்ம மனசும் அப்படிதான் செயல்படுதுன்னு எனக்கு தோணுது. நமக்கு வெளியில எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம ஒரு நாற்காலியில ரொம்ப அமைதியா தான் உட்கார்ந்துருப்போம். ஆனா நம்ம மூளை பாத்தீங்கன்னா கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால பயங்களையும் உருவகப்படுத்தி தனக்குத்தானே ஒரு மாயப்போரை நடத்திக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். இதையே தான் நாம துன்பமா அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆட்டோ இம்யூன் நோயை குணப்படுத்த டாக்டர்கள் உடம்போட சண்டையிட மாட்டாங்க. அந்த சிஸ்டத்தை அமைதிப்படுத்தி அதுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும். அதுபோல துன்பத்தோட சண்டையிடாம ஒரு ஆழமான விழிப்புணர்வை, ஒரு ஜோதியை உள்ளே கொண்டு வரும்போது மனம் தன்னைத்தானே தாக்குறத நிறுத்திக்கிறதா. இதுதான் துன்பம் தொலைவதா. மிக சிறப்பான, ரொம்ப ரொம்ப நவீனமான ஒப்புமை இது. இந்த ஒப்பீடு மூல வரிகளோட அர்த்தத்தை அப்படியே உள்வாங்கியிருக்கு. தேங்க்யூ. நாம வழக்கமா என்ன நினைப்போம்? துன்பம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர ஒரு அரக்கன், அவங்க கூட வாழெடுத்து சண்டை போடணும்னு நினைப்போம். ஆனா அகவல் பாத்தீங்கன்னா துன்பத்தோடு போராடு அப்படின்னு சொல்லவே இல்ல, துன்பம் தொலைத்தருள் அப்படின்னு தான் சொல்லுது.
எப்படி துளைக்கிறது? அந்த இடத்துல தான் ஜோதியால் நிறைந்த அப்படிங்கிற வார்த்தை வருது. நீங்க சொன்ன அந்த ஆட்டோ இம்யூன் நோய் மாதிரியே மனம் தனக்குத்தானே உருவாக்கிக்கிற குழப்பங்களுக்கு தெளிவு அல்லது அவேர்னஸ் அப்படிங்கிற ஒளி பாயும்போது அந்த சிஸ்டம் தானாகவே சீராயிடுது. சூப்பர். எப்போ மனம் தனக்கு எதிரா செயல்படுறத நிறுத்துதோ அப்போ துன்பம் அங்க இல்லாமல் போயிடுது. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். துன்பம் போன பிறகு அந்த இடம் வெறுமையா இருக்குமா? எனக்கு பயம் இல்ல, கவலை இல்ல அப்படின்னா நான் ஒரு எமோஷன் இல்லாத ரோபோ மாதிரி மாறிடுவேனா? அதுதான் இல்ல. இப்போ ஒரு இருண்ட அறை இருக்குன்னு வைங்க, அங்க ஒரு ஒளிய கொண்டு வந்தா இருள் விலகிடும். ஆனா அந்த அறை வெறுமையாவா இருக்குமா? இல்ல, அது ஒளியால நிறைஞ்சிருக்கும். அதை போலவே துன்பம் தொலைந்த இடம் ஒரு சூனிய பிரதேசமா மாறுறது கிடையாது, அது இன்பமா மாறுது. அதைத் தொடர்ந்து வர்ற வரிகள் இத கச்சிதமா சொல்லுது. இன்பமெனக் கருள் அருட்பெருஞ்சோதி எழில் சிவபதியே அருட்பெருஞ்சோதி. எழில் சிவப்பதி. ஓ, எழில் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், கரெக்டா? ஆமா, இந்த எழில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகுன்னு பொருள். இது வெறும் இன்பம் மட்டும் இல்ல, இது ஒரு உச்சகட்ட ஆன்மீக அழகியல், ஸ்பிரிச்சுவல் ஏஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஏஸ்தட்டிக்ஸ், அதாவது இருத்தல் என்பதே ஒரு பேரழகா மாறுறதா? கண்டிப்பா. ஒரு மனுஷன் உள்ளொளியால நிறைஞ்சு மனதோட தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாம் ஓய்ந்த பிறகு அவனோட சாதாரணமான அன்றாட வாழ்க்கை கூட ஒரு கலையா, ஒரு பேரழகா மாறிடுது. வாவ். அவ ஒரு மரத்தை பாக்குற விதமே மாறிடும் பாருங்களேன். சாதாரண மனுஷங்க மரத்தை ஒரு பொருளா பாப்பாங்க, இல்ல அதுலேருந்து என்ன பலன் கிடைக்கும்னு பாப்பாங்க. ஆனா இந்த எழுச்சிவ பதி நிலைய அடைஞ்சவன் அந்த மரத்துல இருக்கிற உயிராற்றலை, இந்த பிரபஞ்சத்தோட அசைவை அதுக்குள்ள பாப்பான். அவனோட இருப்பே ஒரு மாபெரும் அழகா மலர்ந்துடும். கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. துன்பமில்லாத நிலை அப்படிங்கிறது ஒரு வெறுமையானது இல்ல, அது இருத்தலோட ஒவ்வொரு நுட்பமான அசைவையும் பேரழகா ரசிக்கிற ஒரு நிலை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய விடுதலையை தருது. ஆமா, அது ஒரு பெரிய ரிலீஃப். சரி, இந்த ரகசிய படிக்கட்டுகளோட இறுதி படிக்கு நாம இப்ப வருவோம். இதுவரை நாம லாஜிக்கலா பல விஷயங்களை பேசணும். ஆனா அடுத்த வரிகள் நம்மளோட தர்க்கத்துக்கே ஒரு மிகப்பெரிய சவாலை விடுது. எந்த வரிகள்? சித்தமும் வாக்கும் அருட்பெருஞ்சோதி, ஷெல்லா பெருநிலை அருட்பெருஞ்சோதி. இத படிக்கும்போது ஒரு வாசகனா இல்ல இத தேடுற ஒரு மாணவனா எனக்கு ஒரு தார்மீக கோபமே வருது. தார்மீக கோபமா? ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க, நம்மளோட சிந்தனை திறனான சித்தம், நம்ம பேச்சு திறனான வாக்கு, இது ரெண்டுமே நுழைய முடியாத, செல்ல முடியாத ஒரு பெருநிலை அப்படின்னு இந்த வரி சொல்லுது. அப்படியானால் விவரிக்கவே முடியாத, சிந்திக்கவே முடியாத ஒன்ன பத்தி நம்ம ஏன் இத்தனை வார்த்தைகளை கொண்டு விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம்? எந்த மொழியால அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு இந்த அகவல் சொல்லுதோ அதே மொழியை பயன்படுத்தி பாடல்களை எழுதி வச்சுட்டு போறது முரண்பாட்டோட உச்சம் இல்லையா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா பேசாம அமைதியா இருந்திருக்கலாமே. எதுக்காக இந்த தத்துவங்கள்? நீங்க கேக்குறது ரொம்ப நுட்பமான ஒரு விமர்சனம் தான். ஆனா இந்த முரண்பாடு தான் எந்த ஒரு உண்மையான தத்துவ மரபோட ஆகப்பெரிய நேர்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். நேர்மையா? எப்படி? காட்டுறதுக்காக நான் என் விரலை நீட்டுறேன்னு வச்சுப்போம். என் விரல் நிலவை சுட்டிக்காட்ட உதவுது தவிர என் விரல் தான் நிலவு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா அது முட்டாள்தனம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இங்க தத்துவங்களும் சொற்களும் இந்த அகவல் வரிகளும் அந்த விரல போன்றதுதான். அது உங்களை அந்த பெருநிலையை நோக்கி சுட்டிக்காட்டுது. ஆனா அந்த வார்த்தைகளே அந்த பெருநிலை ஆகிடாது. ஓஹோ, அதாவது ஒரு மேப் அப்படிங்கிறது அது சுட்டி காட்டுற நிலப்பரப்பு ஆகிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. மேப் வழிகாட்டலாம், ஆனா அந்த நிலத்தோட தட்பவெப்பத்தை, அந்த ஃபீல் அது தர முடியாது. மிக துல்லியமா சொன்னீங்க. சித்தம் அப்படிங்கிறது நம்ம மூளையோட லாஜிக்கலான அறிவு. நம்ம மூளை எப்பவுமே எதையாவது பிரிச்சு பார்த்து தான் புரிஞ்சுக்குமே தவிர ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்காது. ஆமா, நல்லது கெட்டது சரி தப்பு அப்படின்னு பிரிக்கும். கரெக்ட். நல்லது கெட்டது, உள்ளே வெளியே, நான் நீ அப்படிங்கிற டுவாலிட்டி, அதாவது இருமை இருந்தாதான் மொழியே பிறக்கும். ஒரு பொருளை பார்க்கறவன், பார்க்கப்படுற பொருள் அப்படின்னு ரெண்டு தனித்தனி விஷயங்கள் இருந்தாதான் அங்கே வாக்கியங்களே உருவாகும். ஆனா அந்த உச்சகட்ட பெருநிலை எப்படிப்பட்டதுன்னா அங்க பார்க்கறவனும் கிடையாது, பார்க்கப்படுற பொருளும் கிடையாது, ரெண்டும் ஒன்னாயிடும். இதத்தான் அடுத்த வரியில ஒத்துரவேற்றிய அருட்பெருஞ்சோதி ஒரு சிவபதியே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவர் விளக்குறார். ஒத்துரவேற்றிய, அதாவது முழுமையான ஒருமைப்பாடு, அப்சல்யூட் ஹார்மனி. ஆமா, மாடர்ன் சைக்காலஜில இத ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஓவியன் தன்னை மறந்து ஓவியம் வரையும் போது அவனுக்கும் அந்த தூரிகைக்கும் உள்ள வித்தியாசம் மறைஞ்சிடுது. வரையப்படுற ஓவியம், வரையற செயல், வரைபவன் மூன்றும் ஒன்னாயிடுது. எக்ஸாக்ட்லி. அப்போ அவனால அத வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அந்த தற்காலிக நிலையே
ஒரு நிரந்தர இருப்பா மாத்துறது தான் இந்த ஒரு ஜீவ பதிநிலை அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? முற்றிலுமா. நீங்க அந்த முழுமையான ஒருமைப்பாட்டை அடைஞ்சிடுறீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சு நிக்கல. நீங்களே பிரபஞ்சமா விரிவடைறீங்க. வாவ். அங்க உங்களுக்குள்ள எந்த சலனமும் இல்ல, எந்த முரண்பாடும் இல்ல. எல்லாமே ஒண்ணாகிவிட்ட அந்த எல்லையற்ற பெருவெளியில லாஜிக் பேசுறதுக்கு வேறொரு பொருள் அங்கே இல்ல. அதனால சிந்தனை, அதாவது சித்தம் அங்கே நின்னுடுது. பேசுறதுக்கோ விவரிக்கிறதுக்கோ வேறொரு நபர் அங்கே இல்ல. அதனால வார்த்தைகள் அங்கே மௌனமாயிடுது. இதத்தான் செல்லா பெருநிலை அப்படின்னு ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காரு. இது தோல்வியின் மௌனம் கிடையாதுங்க, இது முழுமையின் மௌனம். முழுமையின் மௌனம். இந்த வார்த்தை மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இறங்குது. நாம இதுவரை பார்த்த இந்த பயணத்தை, இந்த தத்துவ படிக்கட்டுகளை ஒன்னு திரட்டி பார்த்தா, இது மனித மனதோட பரிணாமத்துக்கு எவ்வளவு பெரிய கொடை அப்படின்னு நல்லா புரியுது. ஆமா. முதலாவதா ஹெடானிக் த்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருக்கிற மனிதனை அந்த கண்டிஷனல் தேடல்ல இருந்து விடுவிச்சு, நானே உண்மை, நானே சத்தியம் அப்படிங்கிற இருத்தலின் சுகநிலைக்கு மாத்துது. ரெண்டாவதா தன்னோட அகங்காரத்தால நானே சாதிக்கிறேன் அப்படிங்கிற செருக்கால பிரபஞ்சத்தோட போராடுற மனிதனுக்கு சரணடைதல் அப்படிங்கிற கருணையின் மூலமா எட்டாத பொருள உள்ளங்கையில கொண்டு வந்து சேர்க்குது. கரெக்ட். மூன்றாவதா பாத்தீங்கன்னா, நோயை எதிர்த்து போராடுற ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் மாதிரி செயல்படுற நம்ம மனசுக்குள்ள ஒளிய பாய்ச்சி துன்பம் இருந்த இடத்த வெறும் சூன்யமா ஆக்காம ஒரு மாபெரும் அழகியல் இன்பமா மாத்துது. இறுதியா நம்ம சிந்தனைகள், லாஜிக், மொழிகள் அப்படிங்கிற எல்லா மேப்பிங்கும் எரிச்சிட்டு ஒரு எல்லையற்ற, மௌனமான, இருமையற்ற பெருநிலைக்கு நம்மள உயர்த்துது. ஆமா, இது ஒரு தத்துவத்தோட வெற்றி மட்டும் இல்ல, மனித விழிப்புணர்வோட சாத்தியம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி ரெக்கார்ட். இந்த 4 நிலைகளும் ஒரு மனுஷனை அறிவுத் தளத்திலிருந்து அனுபவத் தளத்துக்கு எப்படி மடைமாற்றுது அப்படிங்கறத ரொம்ப சரியா நீங்க தொகுத்துட்டீங்க. தேங்க்ஸ். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, ஆமா, உங்ககிட்ட நேரடியாகவே ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புறேன். நாம வாழ்ற இந்த நவீன உலக கொஞ்சம் தூரத்துல இருந்து பாருங்களேன். ரொம்ப இரைச்சலான உலகம். ஆமா, காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம மூளைக்குள்ள எவ்வளவு இரைச்சல். மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ், சோஷியல் மீடியா விவாதங்கள், ஆஃபீஸ் பிரச்சனைகள், ஃபியூச்சர் பத்தின பிளானிங் அப்படின்னு தகவல்களும் வார்த்தைகளும் முரண்பட்ட சிந்தனைகளும் நிரம்பி வழியிற ஒரு பெருங்கடல் இது. உண்மைதான். எந்நேரமும் நம்ம மூளை எதையாவது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. நாம எதையாவது உள்வாங்கிக்கிட்டோ இல்ல பேசிக்கிட்டோ தான் இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அதீத இரைச்சல் நிறைந்த பைத்தியக்காரத்தனமான வேகம் கொண்ட இந்த உலகத்துல சித்தமும் வாக்கும் செல்லாத ஒரு ஆழமான, அசைக்க முடியாத அமைதியான பெருநிலை உங்களுக்குள்ளேயே ஒரு சாத்தியமா இருக்கு அப்படிங்கிற அறிதல் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விடுதலையை தருது பாருங்க. கண்டிப்பா. நிம்மதியை நீங்க கடைகள்ல வாங்க முடியாது, அது எந்த மொபைல் ஆப்லயும் கிடைக்காது. எங்கோ வெளிய உலகத்தை திருத்துறதுல அமைதி இல்ல. அந்த அமைதி, அந்த பேரொளி உங்களுக்குள்ளேயே முழுமையா காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயமா என்ன? இது ஒரு மகத்தான ஆறுதல். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்லயும் அட்டென்ஷன் ஸ்பேன் டெபிசிட்லயும் சிக்கி தவிக்கிற 21ஆம் நூற்றாண்டு மனிதனுக்கு இது 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு மாபெரும் மாற்று மருந்து. அதேதான். நம்ம சித்தத்தையும் வாக்கையும், அதாவது நம்மளோட இடைவிடாத சிந்தனையையும் பேச்சையும் கொஞ்ச நேரமாவது அமைதிப்படுத்த கத்துக்கிட்டாலே அந்த பெருநிலையோட கதவுகள் நமக்காக திறக்க ஆரம்பிச்சிடும். அந்த சிஸ்டம் அப்டேட் இயல்பாவே நடக்க தொடங்கிடும். இந்த அற்புதமான தேடலோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். விடைபெறுவதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க மனசுல ஆழமா விதைக்க ஒரு கேள்விய, ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இந்த மூல வரிகளின் படி பார்த்தோம் இல்லையா? உச்சக்கட்ட பெருநிலை அப்படிங்கிறது நம்ம எண்ணமும் பேச்சும் செல்ல முடியாத லாஜிக் அருந்து போன ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி என்றால் நிம்மதியை தேடி, தீர்வுகளை தேடி நாம ஒவ்வொரு நாளும் இடைவிடாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதும், பலவிதமான தத்துவங்களை படிச்சு மூளையை நிரப்பிக்கிறதும், கேப்பே இல்லாம எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறதும் தான் அந்த உண்மையான உள் ஒளியை நாம அடையறத தடுக்கும் மிகப்பெரிய தடையா? வாவ், ரொம்ப ஆழமான கேள்வி. அமைதியை கண்டடைய நாம செய்யற முயற்சிகளே அமைதியை கெடுக்கிற இரைச்சலா மாறிடுச்சா? நம்ம மனதோட ஏங்குதளத்தை மேம்படுத்த, அந்த சிஸ்டம் அப்டேட் முழுமையா செயல்பட ஒரு சின்ன அமைதி, ஒரு ஆழமான மௌனம் தேவைப்படுது. அந்த மௌனத்தை உங்களுக்குள்ள நீங்க எப்ப அனுமதிக்க போறீங்க? கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். சற்றே அமைதியா சிந்திச்சு பாருங்க. இல்ல சிந்திக்காம அமைதியா இருந்து பாருங்க. மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.